நடுராத்திரி பக்கம் யாரு சுடுகாட்டுல நடக்குறேன் பாரு. இது வேற ஹலோ. எங்கிற இந்த சுடுகாட்டை வந்துட்டே இருக்கேன். சரி, நீ வீட்டான போய் இரு, நான் வெளியில் வந்துட்டுங்க. பாதி வெளியே இருக்குது, உள்ள போய் பத்திரமா இரு. அப்படியா? ஏன், என்ன விஷயம்? அது ஊருக்கு ஒரு வேலையை வந்துட்டுங்க. சரி பார்த்து. அது சரி சரி வைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சிவராத்திரி தாண்டி எனக்கு. யாரு? என்னங்கடி? இது வேலைக்காக பேசாம திரும்பி பார்க்க மூடி ரெண்டித்தான். ரெடி ஜூட் போகிறோம். பார்த்தா வீரம் சேர்த்துக்குள்ள எவ்வளோ தடையை கடந்து வர வேண்டியதாகுது. என்னடா தொடச்சி வச்சிருக்காங்க. நாம நம்ம சேனலில் பார்ப்போம். லட்சத்துல ஒரு சிலர்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ரேரான விஷயங்கள். நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க இதுதான் இந்த உலகத்திலேயே ரேரான ஹேண்ட் பிரிண்ட். ஒரு சாதாரண மனிதனோட கையில இருக்க சென்டர் லைன் ரெண்டா தான் பிரிஞ்சு போகும். ஆனா இந்த ரேரான ஹேண்ட் பிரிண்ட் வச்சிருக்கவங்களோட ரெண்டு கையில இருக்க சென்டர் லைனுமே பைபாஸ் ரோடு மாதிரி நேரா போகும். இந்த இடத்துல உண்டா? ஹலோ ஹலோ, ஓ ஃபோனை கூட பேசுங்க. ஆனா இந்த ரேரான ஹேண்ட் பிரிண்ட் வச்சிருக்கவங்களோட ரெண்டு கையில இருக்க மனுஷன் சத்து நேரம் ஜாலியாக வந்துடக்கூடாது. இது ஜோலியாக வந்துடுறானுங்க. எவர்றா இது இந்த நேரத்தில்? டேய் காணும். இது வேறையா? டே ஈவி, எந்த சேவலண்டா ராத்திரி கதிரி கிடக்கு? இது ஒன்று ஃபோனில் வேறு சார்ஜ் ஆகணுமா? சரியா போச்சுவா. கரண்ட் போடி வச்சடா, போட்டான்டா சாமி. இது வேலைக்கு ஆகாது, படுத்துற வேண்டியதுதான். ஆரம்பிச்சிருச்சுடா. நீ தூங்கின மாதிரி தான். ஐயோ
மீண்டுமா? ஐயோ முடியாத சாமி. என்னடா வீடு தாண்டி இது இன்னைக்குன்னு பார்த்து தனியாக விட்டு வர போயிட்டாங்க. போயிட்டு போத்தின்னு படுத்த வேண்டியதுதான். இன்னைக்கு என்னெல்லாம் ஒன்று காத்திருக்கோ. இன்னைக்கு என்ன லொக்கேஷன் வரப்போகுதுன்னு தெரியலையே. எங்கடா இருக்கு? அடங்கோ ஐயால அட ஓடுறாடே. சுடுகாட்டிலேடா வந்து படுப்ப. ஐயோ சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. எனக்கா போதும் எனக்கா போதும்.